ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய தினத்திலும் கூட இந்த 2024ஆம் ஆண்டு டிசம்பர் மாதத்துல 2வது வார ஆராதனையில் உங்கள் மத்தியில் தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படி தேவன் எனக்கு வழங்கின இந்த மகத்தான ஒரு வாய்ப்பிற்காக முதலாவது நான் தேவனுக்கு நன்றிகளையும் ஸ்தோத்திரங்களையும் ஏறெடுக்கின்றேன். எல்லாருமே நினைத்து கொண்டிருப்பீங்க, இன்றைய தினம் எப்படி இது டிசம்பர் மாதம் கிறிஸ்துமஸ் செய்தி தான் போதகர் கொடுப்பாரு, இந்த மாதம் முழுக்க இருக்கக்கூடிய ஆராதனைகள் கிறிஸ்துமஸ் செய்தியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி கட்டாயம் எல்லாரும் ஒரு எதிர்பார்ப்போடு வந்திருப்பீங்க. நம்முடைய பார்வையில், அதாவது இந்திய கிறிஸ்தவர்கள், குறிப்பாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நம்ம கிறிஸ்தவர்கள் கிறிஸ்துமஸை எப்படி பார்க்கிறோம் அப்படிங்கிறத குறித்தும், கிறிஸ்துமஸ் கிறிஸ்துவர்கள் கொண்டாடக்கூடிய ஒன்றா என்று சொல்லியும் நாம இன்றைய தினத்துல தியானிக்க இருக்கிறோம். முதல்ல நன்கு புரிந்து கொள்ளுங்க, கிறிஸ்துமஸ் என்கின்ற ஒரு காரியம் ஆதி அப்போஸ்தல திருச்சபைகள்ல காணப்பட்டதா? இல்லை. ஆதி திருச்சபை பிதாக்கள், அதாவது இயர்லி சர்ச் ஃபாதர்ஸ் கிறிஸ்துமஸை கொண்டாடினார்களா என்று சொல்லி பார்த்தோம்னாலும் அதுலேயும் சில காரியங்கள் நமக்கு விளங்கும், சில காரியங்கள் விளங்காது. இந்த கிறிஸ்துமஸ் எப்பிலிருந்து நம்ம கொண்டாடப்படுகிறது, எப்படி இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகை கிறிஸ்துவர்களுடைய பண்டிகையாக அறிவிக்கப்பட்டது, இது உண்மையாகவே வேதத்திற்கு எதிரானதா அல்லது வேதத்தை சார்ந்ததா என்பதையும், ஒரு உண்மையான கிறிஸ்துமஸ்னா என்ன என்பதையும், ஒரு கிறிஸ்துமஸ் காலகட்டங்கள்ல நாம் என்னத்தை செய்யணும் என்பதையும் நாம் இன்றைய தினத்தின் செய்தியின் வாயிலாக நாம் கேட்க இருக்கின்றோம். இதனை புரிந்து கொள்வது மிகவும் எளிமையான ஒன்று. ஆனால் நீங்கள் கவனமாக இந்த செய்தியை கேட்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். ஆதி அப்போஸ்தலர்கள் திருச்சபையில முதல் 3 நூற்றாண்டு வரைக்கும் கிறிஸ்துமஸ் என்கின்ற ஒன்று கிடையாது. 4ஆம் நூற்றாண்டில் இருந்துதான் இந்த கிறிஸ்துமஸ் என்கின்ற ஒரு பண்டிகை திருச்சபைகளுக்குள்ள முதல்ல ஊடுருவி வருகின்றது. அதை யாரு கொண்டு வந்தா, என்ன காரணத்துக்காக கொண்டு வந்தார்கள் என்பதை நம்ம முதல்ல பார்ப்போம். இந்த கிறிஸ்துமஸ் உருவானதற்கு 2 முக்கியமான காரணங்கள். ஒன்று, முதல் காரணம் 2000 வருஷங்களுக்கு முன்பதாக ரோம தலைவர்கள் ரோம தேசங்களை ஆட்கொண்ட அந்த சமயத்துல, ரோம தேசங்கள் எப்படிப்பட்ட தேசங்கள் என்று சொன்னா, நம்மை போல பருவமழை என்பது வெறும் 3 மாதத்திற்கு பெய்யக்கூடிய தேசங்களாக இல்லை. அதாவது ஜியாகிரபிக்கல் லொகேஷன் அங்க எப்படி இருந்துச்சுன்னு சொன்னா, மழை பெஞ்சிச்சுன்னு சொன்னா ஒரு 6-7 மாத காலங்கள் தொடர் மழையாகவே இருக்கும். வெயில் அடித்ததுன்னு சொன்னா ஒரு 6-7 மாதங்கள் தொடர் வெயிலாகவே இருக்கும். பனிப்பொழிவும் 6-7 மாதங்கள் தொடர்ந்து பனிப்பொழிவாகவே இருக்கும். இப்படிப்பட்ட ஒரு நிலப்பரப்பை சார்ந்துதான் ரோம தேசமாக இருந்தது. இந்த தேசத்துல 7 மாத காலங்கள் மழை பெய்து கொண்டே இருக்குதுன்னு சொன்னா யோசித்து பாருங்க. கடந்த வாரத்துல வெறும் ஒரு 3 நாட்கள் ஒரு புயல் நிமித்தம் நமக்கு மழை இருந்ததுனால நம்முடைய அன்றாட வாழ்க்கை எப்படி பாதிக்கப்பட்டது என்பதை நாம புரிந்து கொள்ள முடிகிறது. அப்ப 7 மாத காலமும் மழை என்று சொன்னால் ஒருவராலையும் வீட்டை விட்டு வெளியே வர முடியாது. அவர்களுடைய அன்றாட வாழ்க்கையானது முழுமையாக பாதிக்கப்படும். விவசாயிகள், வியாபாரிகள் யாராலையும் அவர்களுடைய வேலையை செய்ய முடியாது. எல்லாரும் என்ன செய்வார்கள்னா, இந்த மழை காலத்துல எல்லாரும் வீட்டுக்குள்ளேயே உட்கார்ந்து கொண்டிருப்பாங்களாம். வீட்டுக்கு அவர்களுக்கு தேவையான 7 மாத காலங்களுக்கு தேவையான உணவை வீட்டிலேயே தயார் செய்து வைத்து கொண்டு விட்டு, எப்படா இந்த மாரிக்காலம், அதாவது இந்த மழைக்காலம் எப்ப ஓய்ந்து போகும் அப்படின்னு காத்து கொண்டிருப்பார்கள். இன்னொன்று, அவர்களுடைய எதிர்பார்ப்பு எப்படியா இருந்துச்சுன்னு சொன்னா, எப்போ இந்த மழைக்காலம் முடிந்து எப்ப சூரியன் அஸ்தமிக்கும், எப்ப சூரியன் வெளிப்படும், எப்ப சூரியனுடைய வெளிச்சம் நம்ம மேல படும், எப்ப நம்ம அந்த வெப்பத்தை பெற்றுக்கொள்ள போறோம் என்று எல்லோரும் ஆவலாக அவர்கள் ஒரு வாஞ்சையோடு இந்த 7 மாத காலங்கள் காத்து கொண்டிருப்பார்களாம். அப்படி பார்க்கும் பொழுதுதான் அந்த ரோம காலகட்டத்தில் இருந்த விவசாயிகள் அந்த சூரியனை ஒரு கடவுளாக எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். சூரியன் எப்ப உதிக்கும், எப்ப சம்பவிக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் எதிர்பார்ப்பாங்களாம். இந்த மழைக்காலம் முடிந்தவுடன்
அந்த சூரிய ஒளி, அதாவது அந்த மழைக்காலம் முடிந்ததுக்கு பின்பு அந்த வெயில் காலம் வரும் பொழுது ரொம்ப சந்தோஷத்தோட அந்த முதல் நாளை என்ன செய்வாங்களாம், ரொம்ப சந்தோஷத்தோடு அங்க இருக்கிற எல்லா நாளும் வீட்டை எல்லாம் சுத்தம் பண்ணி புது புது உடைகளை உடுத்தி, அன்றைய தினத்துல அடிமைகள் கூட பல வர்ண அங்கிகளை உடுத்தி கொள்ள அனுமதிக்க கொடுக்கப்பட்டிருந்தது. ஒருவருக்கு ஒருவர் பரிசுகளை கொடுத்து கொண்டு நல்ல உணவு பதார்த்தங்களை சமைத்து சாப்பிட்டு கொண்டு ஊர் முழுக்க பாடலோடும் வாத்தியங்களோடும் ஊர்வலம் சென்று கொண்டு அவர்கள் அந்த சூரியன் உதித்தல ஒரு மிகப்பெரிய பண்டிகையாக கொண்டாடி கொண்டிருந்தார்கள். அந்த பண்டிகைக்கு பேர் தான் லோஸ் அத்திமலிகா என்கின்ற பண்டிகை. லோஸ் அத்திமலிகா என்கின்ற பண்டிகை தான் அந்த சூரிய கடவுளாக வைத்து அந்த சூரியனை வணங்குவதற்காக அவர்கள் உண்டு பண்ணின பண்டிகை. இதுல இன்னொரு வித்தியாசம் என்ன அப்படின்னு சொன்னா, இதுல புறஜாதி மக்கள் தான் அதிகமா இருந்தாங்க. இதுல யூதர்கள் இந்த பண்டிகையை அதிகமாக அவர்கள் விரும்பவில்லை. அவர்கள் புறஜாதி மக்கள் மத்தியிலும் இந்த பண்டிகை மிகவும் ஒரு பெயர் பெற்ற பண்டிகையா இருந்தது. இப்படியாக தொடர்ந்து இந்த பண்டிகையை சூரிய பண்டிகை என்று சொல்லி இது எந்த மாதத்துல கொண்டாடி கொண்டிருந்தாங்க, அதாவது யூத கேலண்டர்ல கிஸ்லே மாதம் 25ஆம் தேதி இந்த சூரிய பண்டிகை என்பது கொண்டாடப்பட்டு வருகின்றது. அதாவது இப்ப இருக்கக்கூடிய டிசம்பர் மாதம் 25 தான் அந்த புறஜாதிகள் மக்களுடைய அந்த சூரிய அத்திமலிகா பண்டிகை 25 டிசம்பர்ல கொண்டாடப்பட்ட ஒரு பண்டிகை. சரி, இந்த சூரிய பண்டிகை எப்படி கிறிஸ்துவஸா மாறுனுச்சு பார்ப்போம். கிபி 200 இருந்து திருச்சபைகள் வளர ஆரம்பித்தது. அதாவது கிறிஸ்து மரித்து 200 ஆண்டுகளுக்கு பின்பு உலகம் முழுக்க கிறிஸ்துவர்கள் எழும்ப ஆரம்பித்தார்கள், சபைகள் எழும்ப ஆரம்பிச்சிச்சு, கிறிஸ்து திருச்சபைகள் எழும்ப ஆரம்பிச்சிச்சு. கிபி 275ல த கிரேட் கான்ஸ்டன்டைன் என்கக்கூடிய ஒரு ராஜா, ரோம சக்கரவர்த்தி, அதாவது இந்த ஏரோதை போல ஒரு மிக பலமான ஒரு மிகப்பெரிய ஒரு ராஜா யாருன்னா, வரலாற்றை திருப்பி பார்க்கும் பொழுது த கிரேட் கான்ஸ்டன்டைன் என்கின்ற ராஜா. இந்த மன்னன் என்ன செய்யறான், கிபி 275ல இருந்து அவனுடைய ஆட்சி வருது. இவன் ஒரு நாள் என்ன செய்கிறான், அவனுடைய மிகப்பெரிய எதிரி நாடு யாருன்னு சொன்னா இத்தாலிய நாடு. அப்ப ரோமுக்கும் இத்தாலியாவுக்கும் சண்டை. இவன் என்ன செய்கின்றான், இத்தாலியா நாட்டின் மீது படையெடுப்பதற்காக அவன் காத்து கொண்டிருக்கின்றான். சரியான சமயம் வரட்டும் என்று சொல்லி அவன் காத்து கொண்டிருந்த சமயத்துல கிபி 312ல அவன் என்ன செய்யறான்னு சொன்னா, இத்தாலியின் மீது போரை அறிவிக்கிறான். போரை அறிவித்து எல்லா படைகளும் ரெடியா இருக்குது, விடிஞ்சா சண்டை, அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில இவன் அந்த போருக்கு முன்னாடி அந்த நிலப்பரப்பை சுற்றி அந்த தேசங்களுக்கு முன்னாடி சுத்தி போயிட்டு இருக்கும் பொழுது அங்க டைரஸ் என்கின்ற நதி அண்டையில ஒரு காட்சி, ஒரு தேவ தரிசனம் இந்த மன்னனுக்கு உண்டாகுது. என்ன தரிசனம் அப்படின்னு சொன்னா, அவர்கள் இத்தனை நாளா சூரியன் தான் கடவுள் என்று சொல்லி நம்பிக்கொண்டிருந்தாங்க. அங்க ஒரு மிகப்பெரிய ஒரு சாட்சி என்ன மாறுச்சுன்னா, அந்த சூரியனை முழுமையாக மறைக்கக்கூடிய அளவிற்கு ஒரு சிலுவையின் படம் தோன்றினது, ஒரு சிலுவையின் உருவம் தோன்றினது. அந்த சிலுவையின் உருவத்தில் அந்த சிலுவையின் உருவம் அந்த சூரியனை மறைத்து கொண்டு இருந்தது. அந்த சிலுவையில இன்ஹாக் சிக்னோ விக்கன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை இருந்தது. இன்ஹாக் சிக்னோ விக்கன்ஸ் அப்படின்னு சொன்னா அதுக்கு என்ன அர்த்தம்னு சொன்னா, இந்த சிலுவையின் அடையாளத்தை கொண்டு வெற்றி பெறுவாய் அப்படின்னு அர்த்தம். உடனே அந்த கான்ஸ்டன்டைன் மன்னன் பார்க்கிறான், என்ன இந்த சிலுவை நமக்கு எதையோ வெளிப்படுத்துது. உடனடியாக அந்த வார்த்தையை அவன் நிதானிச்சு கொண்டே அவன் போறான். அடுத்த நாள் சண்டை. அந்த வார்த்தைக்கு ஏற்ப விடிந்த அந்த மறுநாள்ல அவன் இத்தாலிய நாட்டின் மீது ஏற்பட்ட அந்த போர்ல மாபெரும் வெற்றியை கண்டான் என்று சொல்லி பார்க்கிறோம். அந்த மாபெரும் வெற்றி நிமித்தம் அந்த கான்ஸ்டன்டைன் ராஜா முதல்ல கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு தான் அதிகாரத்தில் இருந்தது நிமித்தமாக தன்னுடைய தேசங்கள் முழுக்க கிறிஸ்துவை ஊழியம் செய்யும்படியாக, கிறிஸ்துவனுடைய ஊழியத்தை யார் வேண்டுமானாலும் செய்யலாம், திருச்சபைகளுக்கு எந்த உபத்திரவங்களும் வராது, விசுவாசிகளுக்கு எந்த உபத்திரமும் வராது, நீங்கள் முழு சுதந்திரத்தோட நீங்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளலாம், எல்லாருக்கும் கிறிஸ்துவை அறிவித்தான். அது மட்டும் இல்லாமல் கட்டாயம் ஒரு கட்டளையை பெற்றிருந்தான். என்ன கட்டளைன்னு சொன்னா, இனிமேல் நீங்கள்
படைப்பாகிய சூரியனை வழிபடாமல் அந்த படைப்புக்கு காரணராகிய அந்த படைப்பாளி ஏக தேவன் கிறிஸ்துவை நீங்கள் அனைவரும் வழிபடணும் என்று சொல்லி ஒரு சட்டத்தையும் நிறைவேற்றினான். இவ்விதமாக தான் ரோம தேசங்கள் முழுக்க கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு கிறிஸ்துவ மக்களாக மாறினார்கள். சரி, இப்போ இவன் அந்த சூரியனை கொண்டாடக்கூடாது என்று சொல்லி சட்டம் நிறைவேற்றி விட்டான். சரி, அடுத்ததாக இந்த சூரிய பண்டிகையில எப்படி கிறிஸ்துமஸ் இயேசுவின் பிறப்பு எப்படி உள் புகுந்தது அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, முதல்ல ராஜ்யங்கள் பாத்தீங்கன்னு சொன்னா, அந்த கிரேக்க சாம்ராஜ்யம், அதாவது ரோம சாம்ராஜ்யம் எப்படிப்பட்டதா இருந்துச்சுன்னு சொன்னா, 4 பிரிவுகளாக சிதறி போனது. 4 பிரிவுகளாக சிதறி போகும் பொழுது அதுல ஒரு மிகப்பெரிய அதாவது கிரேட் அலெக்சாண்டருக்கு பின்பதாக அது ஒரு 4 பிரிவுகளாக பிரிந்து போக ஆரம்பித்து விட்டது. அதற்கு பின்பது எப்படி மாறிச்சுன்னு சொன்னா, ஒரு தளபதி மட்டும் என்ன செய்தான், ஒரு பெரிய பொறுப்புல இருந்து அந்த ராஜ்யத்திலே அந்த 4 பிரிவிலே மிக முக்கியமான ஒரு பிரிவுல அந்த ரோம சக்கரவர்த்தி தலைவன் ஒருத்தர் இருந்தான். செலுக்கஸ் நிக்கேட்டர் என்கின்ற ஒரு ரோம சக்கரவர்த்தி அந்த பிரிவுல, இந்த 4 பிரிவு சாம்ராஜ்யத்துல ஒரு பிரிவை தனக்கு வசமா வைத்துக் கொண்டிருந்தான். அந்த செலுக்கஸ் நிக்கேட்டர் என்ன செய்தான், அவனுக்கு பின்னாடி வந்தவைகள் தான் அவர்கள் செலுக்கியர்கள் என்று சொல்லி நாம அவர்களை பார்க்கிறோம். அந்த செலுக்கியஸ் நிக்கேட்டரை சார்ந்தவர்கள் செலுக்கியர்கள் என்று சொல்லி வேதத்துல அடையாளம் நம்ம பார்க்க முடியுது. வேதத்தை சார்ந்து பார்க்கும் பொழுது அதனுடைய தொடர்ச்சியாக தான் இன்னொரு ராஜா, இன்னொரு தளபதி அதில் வரான். அந்தியோக்கியா எபிபானஸ் என்கக்கூடிய இன்னொரு ராஜா அந்த பிரிவுல வராப்புல. அவன் என்ன செய்தான், அந்த அந்தியோக்கியா எபிபானஸ் என்ன செய்தான்னு சொன்னா, யூதர்களை மிகவும் அறவே வெறுத்தான். யூதர்களை மிகவும் அவன் துன்புறுத்தினான், அவர்களை மிகவும் கொடுமைப்படுத்தினான். யூதர்களை பார்த்தாவே அவனுக்கு ஆகாது என்கின்ற ஒரு மனப்பக்குவம் இருந்தது. உடனடியாக என்ன செய்தான்னு சொன்னா, ஒரு நாள் எகிப்துக்கு போய் யுத்தத்திற்கு போயிட்டு திரும்பி வரும் பொழுது வந்த உடனே 40,000 யூதர்களை காரணமே இல்லாம அந்த அந்தியோக்கியாஸ் எபிபானஸ் கொன்று போட்டான். காரணமே இல்லாமல் 40,000 யூதர்கள் கொன்று போட்டார்கள். இந்த கொடுங்கோல் ஆட்சியிலே யூதர்கள் மாற்றி தவித்துக் கொண்டிருந்தார்கள். இது எப்படி நாம இந்த ராஜா கிட்ட இருந்து நம்ம தப்பிக்க போறோம்? ஏன்னா இதுக்கு முன்னாடி எத்தனையோ சிறையிருப்பை பார்த்துட்டாங்க. ஆனா இந்த சிறையிருப்பு அவர்களுக்கு மிகவும் பாரமானதாய் காணப்பட்டது. ஏன்னா எந்த காரணமுமே இல்லாம யூதர்களுடைய மரணம் நடந்து கொண்டே இருந்தது. யாரு நம்மளை விடுவிக்க போறாங்க? இந்த மன்னனுடைய கொடுங்கால் ஆட்சியிலிருந்து நம்மை விடுவிக்கும் கரம் யாருடையது, நம்முடைய ரட்சிக்கும் கரம் யாருடையதா இருக்குன்னு சொல்லி எல்லாரும் கதறி அழுது கொண்டிருந்த சமயத்துலதான் சைமன் மக்கபேயர் என்கின்ற ஒரு ராஜா அந்த அந்தியோக்கியா எபிபானஸுக்கு எதிராக தோன்றி அந்த அந்தியோக்கியா எபிபானஸை கொன்று போடுகிறார். அந்த அந்தியோக்கியா எபிபானஸை கொன்று போட்ட உடனே யூதர்களுக்கு எல்லாம் மிகுந்த ஒரு சந்தோஷம். நம்ம இவ்வளவு நாளா ஆட்டி படைத்திருந்த அந்த ராஜாவை இந்த சைமன் மக்கபேயர் கொன்று போட்டுட்டாருன்னு சொல்லி எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. உடனடியாக அவன் அந்த அந்தியோக்கியா எபிபானஸ் கொன்ற தினத்தை எல்லாரும் என்ன செய்தாங்க, மிகவும் விமர்சையாக கொண்டாட ஆரம்பித்தார்கள். தேவாலயத்தை சுத்திகரிப்பது, வீடுகளை சுத்திகரிப்பது, தேவாலயத்தை சுத்திகரித்து அந்த தேவாலயத்துல விளக்குகளை ஏற்றுவது, பாடல்களை பாடுவது என்று சொல்லி மிகுந்த களிப்பு உண்டானது. இதே மாதிரி ஒரு சம்பவம் பழைய ஏற்பாட்டுல நடந்தது. எந்த புத்தகத்துல நடந்தது? நல்லா யாரோ யோசித்து பாருங்க. ஒருவனுடைய மரணத்தை ஒரு பண்டிகையாக கொண்டாட ஆரம்பித்தார்கள். யோசித்து சொல்லுங்க பார்ப்போம். ஒருவனுடைய மரணம் ஒரு பண்டிகையாகவே மாறுச்சு. குறிப்பு சொல்றேன், எஸ்தர் புத்தகத்துல நடந்த சம்பவம். ஆகானுடைய மரணம் என்ன பண்டிகையா மாறுச்சு? பூரிம் பண்டிகையாக கொண்டாடப்பட்டது. அப்போ வேதாகமத்துல வெகு சில பண்டிகைகள் தான் இருக்கு. அந்த ஆகானுடைய மரணத்தை அவன் அந்த கழுவு மரத்தை செஞ்சு, யாருக்காக அந்த கழுவு மரத்தை செஞ்சான்? மொர்தேக்காய்க்காக செஞ்சான். மொர்தேக்காயை தூக்கில போடணும் என்பதற்காக செஞ்சான். ஆனா கடைசியில அந்த கழுவு மரத்துல அவனே தூக்கிலிடப்பட்ட, அவனுடைய மரணத்தை ஏற்றுக்கொண்டான். உடனடியாக ராஜா என்ன சட்டம் போடுறாரு, இவனுடைய மரணத்தை விமர்சையாக கொண்டாடுங்க. அதுதான் இன்றளவும் அந்த ஆகானுடைய மரணம் பூரிம் பண்டிகையாக கொண்டாடப்பட்டு வருகிறது. அப்போ அதே போல இந்த அந்தியோக்கியா எபிபானஸினுடைய மரணம் யூதர்கள் மத்தியில வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டு வந்தது. சரி, இதற்கும் நம்ம கிறிஸ்துமஸுக்கு என்ன சம்பந்தம்? இவர் வேற பாஸ்ட் எதையோ சொல்றாருன்னு நீங்க நினைக்க கூடாது.
இப்போ ரெண்டு பண்டிகை சொன்னேன். ஒண்ணு சூரியனை வழிபடுகின்ற புறஜாதிகளுடைய பண்டிகை, அந்தியோக்கியா எபிபோனஸை கொன்ற யூதர்களுடைய ஒரு திருவிழா. இந்த ரெண்டு திருவிழாவும் பாத்தீங்கன்னு சொன்னா கிஸ்லேம் மாதத்துல உண்டான பண்டிகை. இந்த கிஸ்லேம் மாதம் என்பது நம்மளுடைய காலாண்டுல பாத்தீங்கன்னா அக்டோபர் அல்லது செப்டம்பர், இந்த ரெண்டுக்கு இடைப்பட்ட காலம். இந்த கிஸ்லேம் மாதத்துல இந்த பண்டிகை, அதாவது அந்த அந்தியோக்கியஸை கொன்ற பண்டிகை 6ஆம் தேதியிலும் 5ஆம் தேதியிலும், இங்கிருந்து பாத்தீங்கன்னு சொன்னா இவனுடைய பண்டிகை 25ஆம் தேதி இந்த சூரிய பண்டிகை இருந்தது. வெகு கொஞ்ச நாள் தான் இருந்தது, அதாவது ஒரு 10-15 நாள் தான் வித்தியாசம் இருந்ததுனால, அதற்கு பின்பு கான்ஸ்டன்டைன் தான் சொன்னாங்க இல்லையா, கான்ஸ்டன்டைன் ராஜாவா இருந்த பண்டிகைனால அந்த யூதர்களுடைய பண்டிகையையும், அதாவது அந்த அந்தியோக்கியா எபிபோனஸை கொன்ற அந்த பண்டிகையையும் இந்த சூரிய கடவுள் பண்டிகையும் ஒன்றாக சேர்த்து ஒரே பண்டிகையாக கொண்டாட வேண்டும் என்று சொல்லி அதை கிறிஸ்துமஸ், கிறிஸ்து பிறந்ததாக அவர்கள் கொண்டாடப்பட்டது. உண்மையாக கிறிஸ்து பிறந்தது டிசம்பர் மாதம் 25ஆம் தேதியா என்று சொன்னால் கிடையாது. அதனாலதான் இன்று அநேகர்கள் நம்மை விமர்சனம் கேலி கிண்டலாக சொல்வது என்ன, இயேசு கிறிஸ்து 25ஆம் தேதி பிறந்தாருன்னு சொன்னா 24ஆம் தேதி யாரு கடவுள் அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க. ஆனால் நன்கு புரிந்து கொள்ளுங்க, 25ஆம் தேதி இயேசு கிறிஸ்து பிறக்கவில்லை என்பது ஒரு ஆணித்தனமான உண்மை. ஆனாலும் ஏன் நாம டிசம்பர் மாதத்துல இதை கொண்டாடணும், எதற்காக கிறிஸ்துமஸ் தேவை, உண்மையாகவே கிறிஸ்துமஸ் கொண்டாடுவது சரியானதா அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா சரியானதா தவறானதுங்களா? வேதத்தின்படி சொல்லுங்க. கிறிஸ்து முதல்ல ஏன் பிறந்தாரு என்பதை தெரிஞ்சிச்சுன்னா கிறிஸ்துமஸ் கொண்டாடுவது சரியானதா தவறானதான்னு உங்களுக்கு பதில் கிடைச்சிடும். சரியானதுதான். ஆனா இன்றைய செய்தியினுடைய தலைப்பு என்னன்னு சொன்னா, கிறிஸ்துமஸ் இட் இஸ் நாட் எ சீசன் பட் இட் இஸ் எ ரீசன். கிறிஸ்துமஸ் என்பது ஒரு பண்டிகையோ ஒரு ஆடம்பரமோ ஒரு கலிகளுப்போ ஒரு விமர்சனமான கொண்டாட்டமோ கிடையாது. அது ஒரு காரணம், அது தேவனுடைய ராஜரீகத்தின் ஒரு பங்கு, மிகப்பெரிய அடைத்தளம். வேதத்தில் நம்ம என்ன வாசிக்கிறோம்னு சொன்னா, ரோமர் எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க, 12வது வசனத்தை வாசிங்க. போதும். இப்படியாக ஒரே மனுஷனாலே பாவமும் அவனாலே மரணமும் பூமியிலே பிரவேசித்தது, மனிதர்களுக்குள் ஏற்பட்டது. எல்லாரும் பாவம் செய்து தேவனுடைய மகிமையற்றவர்கள் ஆனார்கள். சங்கீதம் 14:1-3 வாசிக்கும் போது எல்லாரும் பாவம் செய்துட்டாங்க. அப்போ இந்த பூமி தேவனுடைய சித்தத்தின்படி உண்டான ஒன்று, மனிதன் அவருடைய சித்தத்தின்படி உண்டாக்கப்பட்ட ஒன்று எப்படி மாறிடுச்சுன்னா தேவனுடைய கற்பனைக்கு எதிராக மாறிவிட்டது. ஒரு மனிதன் செய்த பாவம் ஒட்டுமொத்த உலகத்தையும் ஒட்டுமொத்த மனு குலத்தையும் அது பாவமானதாய் மாற்றினது. அதுதான் நம்முடைய திருச்சபையினுடைய முதல் அடி, டோட்டல் டிப்ரவிட்டி. முற்றிலும் பாவத்தில் மரித்த மனுகுலம் நம்முடைய சபை சார்ந்தது. நல்ல புரிந்து கொள்ளுங்க, கிறிஸ்துமஸ் நிகழ்ச்சி, கிறிஸ்துமஸ் என்பது ஒரு நிகழ்ச்சி அல்ல, அது ஒரு பண்டிகை அல்ல. அதனாலதான் நம்ம மற்ற சபைகள் மாத்தில வேறுபட்டு காணப்படுறோம். நிறைய பேர் கிறிஸ்துமஸ் கேரல் போகும்போது ஏன் சாண்டா கிளாஸை கூட்டிட்டு வரல, ஏன் இன்னும் உங்க சபை இன்னும் டெக்கரேஷன் பண்ணல, ஏன் நீங்க இப்படி கிறிஸ்துமஸ் ஆதரிக்கிறீங்க, ஏன் இப்படி பண்றீங்க கிறிஸ்துமஸ? கிறிஸ்துமஸ் இப்படி கொண்டாடணும்னு வேதம் எங்கேயும் சொல்லல, கிறிஸ்துமஸை கொண்டாடணும்னு வேதம் சொல்லல. ஆனாலும் நீங்கள் கிறிஸ்துமஸ் என்பதின் ஆழமான சத்தியத்தை புரிந்து கொள்ளுங்க. எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி பாவிகளானார்கள். பூலோகம் முழுக்க பாவமானதாய் மாறிவிட்டது. மனிதனுடைய பாவத்தின் கர்ம வினை, அதாவது பாவத்தினுடைய அந்த வாழ்க்கை அவனை விட்டு எடுபடணும்னு சொல்லி காலங்காலமாக பாவத்திலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்று சொல்லி மனிதன் முயற்சித்துக் கொண்டிருந்தான். அதற்கு என்னென்னலாம் செய்தான்? நீங்கள் பல வரலாற்றை திருப்பி பாருங்க. நீங்க இந்திய வரலாற்றையும், குறிப்பாக தமிழ்நாடு திராவிட வரலாற்றையும், நீங்கள் ஐரோப்பிய வரலாற்றையும், எகிப்து வரலாற்றையும், சீன நாகரிகத்தையும், எல்லா வரலாற்றையும் திருப்பி பாருங்க. எல்லா காலகட்டத்திலும் மனிதன் தன்னுடைய பாவத்தை நீங்க வேண்டும் என்று சொல்லி பல விதமான பைத்தியக்காரத்தனங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள், இன்றளவும் செய்து கொண்டிருக்கிறார்கள்.
ஆரம்ப காலகட்டத்துல ஒருவன் பாவத்தை விட்டு விடுபடணும்னு சொல்லி என்ன செய்தார்கள் என்று சொன்னா, ஒரு உயரமான ஒரு கோபுரத்தின் மீது ஏறிக்கொண்டு சாப்பாடு தண்ணி இல்லாம அங்கேயே உட்கார்ந்து கொண்டிருப்பாங்க. நான் உடலை வருத்திக்கிட்டா என் பாவம் போயிரும், நான் எப்படியாவது என்னுடைய சரீரம் பாவமானது, அதனால நான் இதுல இருந்து எடுபடணும்னு சொல்லி ஐரோப்பிய வரலாற்றுல பாத்தீங்கன்னு சொன்னா அநேகர்கள் என்ன செய்தாங்கன்னா, உயரமான கோபுரத்தின் மீது ஏறிக்கொண்டு உட்கார்ந்துக்கிட்டு சாப்பாடு இல்லாம தண்ணி இல்லாம வெயிலையும் பனியிலையும் உட்கார்ந்து கொண்டிருந்தார்கள். இன்னும் சிலர் என்ன செய்தார்கள் என்று சொன்னால், ஒரு 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 இருட்டான அறையில, ரொம்ப கொசுக்கள் நிறைந்த அறைகள்ல உள்ள போயிட்டு கதவை சாத்திக்கிட்டு, கொசுகள் வந்து நம்மளை கொத்துட்டோம், உடம்ப வருத்திக்கலாம், அந்த கட்டியில தாங்கிக்கிட்டோம்னா நாம பாவத்திலிருந்து விடுபடலாம்னு சொல்லி நம்பினார்கள். இந்தியாவிலும் தமிழ்நாட்டிலும் அநேகர்கள் இவ்விதமான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். அங்க போனா நடைபெறும் பாவம், இங்க போனா பாவம் நீங்கும், இதை செய்தா பாவம் போயிடும், அதை செய்தா பாவம் போயிடும், ஏராளமான மனிதனின் கிரியைகளை நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். யூதர்கள் என்ன நினைத்தார்கள், பாவத்திற்கு பலி செலுத்தினா போதுன்னு சொல்லி ஒவ்வொரு பலிகளா செலுத்தினார்கள். ஆனா தேவனுடைய வாக்கு தத்தம் என்னவா இருந்ததுன்னு சொன்னா, முதல்ல கிறிஸ்துவானவர் பிறப்பார், அவரால் தான் உங்களுக்கு பாவம் உண்டாகும் என்று சொல்லி வேதத்துல முதல்ல எங்க குறிப்பிடப்பட்டது? இயேசுவின் மூலமாகவே ஒருவன் சாத்தானின் கிரியைகளை ஒழித்து மனுகுலத்தை பாவத்திலிருந்து மீட்டெடுப்பான் என்கின்ற முதல் வாக்கு தத்தம் தீர்க்க தரிசனம் எங்கு உரைக்கப்பட்டது? வேதாகமத்துல. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் வசனம் 15 வாசிங்க. நல்ல புரிஞ்சு கொள்ளுங்க, இதுதான் வேதத்திலேயே கிறிஸ்துவானவரின் மூலமாய் மீட்பு என்பது உருவாக்கப்பட்ட வார்த்தை. அவனுடைய வித்துக்கும் உன்னுடைய வித்துக்கும் அவனுடைய கால்களை நீ நக்குவாய், அவர் உன் தலையை நசுக்குவார் என்று சொல்லி கிறிஸ்துவானவரின் வருகையை தேவனே முதலாவது அறிவிக்கிறார். அப்ப கிறிஸ்துவின் மூலமாகவே உங்களுக்கு மீட்பு உண்டாகும் என்று சொல்லி தேவன் முடிவு செய்து விட்டார். பாவத்தை நல்லா பாருங்க, இந்த முடிவு எப்ப உண்டானதுன்னு சொன்னா நல்லா புரிந்து கொள்ளணும். வேதத்தின்படி நீங்கள் அந்த புத்தகத்தின் வாயிலா வாசிக்கும் பொழுது இயேசு கிறிஸ்துடைய வருகை வந்து ஏவாளும் ஆதாமும் செய்த பாவத்திற்கு அப்புறம் இந்த ஆண்டவர் சொன்னதுன்னு நினைக்க கூடாது. உலக தோற்றத்திற்கு முன்பதாகவே இயேசுவினாலதான் மீட்பு என்று உண்டாக்கப்பட்டது. ஆண்டவருக்கு தெரியும், நான் ஆதாமை உருவாக்க போறேன், அவனுக்கு துணியா ஏவாளை உருவாக்குவேன், ஏவாளின் மூலமா ஆதாம் வஞ்சிக்கப்படுவான், ஆதாமின் மூலமா மனுகுலம் வஞ்சிக்கப்படும் என்பது தேவன் ஆதாமையும் ஏவாளையும் உருவாக்கப்படுவதற்கு முன்பதே தேவனுக்கு தெரியும். இருந்தாலும் தேவன் அதை உறுதிப்படுத்தி அவர்களை உருவாக்கினார். அதன்படிதான் நடந்தது. பின்பு அவர்களுக்கு ரட்சிப்பு என்பது மனுகுலத்திற்கு கிறிஸ்துவின் மூலமாகவே வரும் என்பதையும் அவர் இந்த உலக தோற்றம் முதலே அவர் அது முடிவு செய்து வைத்தார். வாசிங்க, வெளிப்படுத்துதல் விசேஷம் 13ஆம் அதிகாரம் வசனம் 8வது வசனத்தை வாசிங்க. உலக தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியினுடைய ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்பட்டிராத பூமியின் குடிகள் யாவரும் அதை வணங்குவார்கள். அப்ப உலக தோற்றம் முதலே அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் என்று சொன்னால் அது ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவே. அப்ப உலக தோற்றத்திற்கு முன்பதாகவே இயேசு கிறிஸ்துடைய வருகையானது அது நிச்சயிக்கப்பட்ட ஒன்று. அதுதான் சங்கீதம் 40ஆம் அதிகாரம் வசனம் 6லிருந்து 8 உள்ள வசனங்களை வாசித்தோம். வாசிங்க மீண்டும். அதே வசனங்கள் தான் எபிரேயர் 10ஆம் அதிகாரத்துல வசனங்கள் 5லிருந்து போதும்.
புஸ்தக சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது. நீர் பலிகளை விரும்புவது கிடையாது. பலிகளை விரும்புகிற தேவன் அல்ல. நீ தகன பலியையும் பொருத்தன பலிகளையும் பாவ நிவாரண பலிகளையும் நீ விரும்புவது கிடையாது. அப்போ மனுஷன் என்ன நினைச்சா, என் பாவத்துக்கு வேற யாராவது மரணிச்சா நல்லா இருக்கும், அந்த ரத்தம் என்னை கழுவியறலும் நான் ரட்சிக்கப்படுவேன்னு சொல்லி நம்பினான். ஆனா ஒரு மனுஷனுக்காக இன்னொரு மனுஷன் இறப்பதற்கு யாரும் தயாராக இல்லை. அதனாலதான் ரோமர் 5ஆம் அதிகாரம் வசனம் 5, 6, 7 சொல்லுது. அன்றியும் வாசிங்க. சரி போதும். நீதிமானுக்காக ஒருவன் மரிக்கிறது அரிது, நல்லவனுக்காக ஒருவேளை ஒருவன் மரிக்க, நல்ல வேலை நல்லவனுக்காக ஒருவேளை ஒருவன் மனுஷன் மரிக்க துணிவான். சரி, உங்ககிட்ட ஒரு கேள்வி. இந்தியாவிலே மிகவும் நல்ல மனுஷன் சொல்லி யாராவது இருந்தா ஒருத்தரோட பேர் சொல்லுங்க. இந்தியாவிலே இவர் போல ஒரு மனுஷன் இல்லை அப்படின்னு ஒரு மனுஷன், ஒரு நல்ல ஒரு நீதிமான ஒரு பெயரு யாரு? அன்னை தெரசா, வேற அப்துல் கலாம். யாரும் கணவர் பெரிய மனைவி பெரிய சொல்ல மாட்டேங்கிறீங்களே, பிள்ளைகள் பேர் சொல்ல மாட்டேங்கிறீங்க. சரி, உங்களுடைய மகன் அல்லது உங்களுடைய கணவர் அல்லது உங்களுடைய மனைவி அல்லது உங்களுடைய உற்றார் உறவினர், உங்களுடைய நண்பர், உங்களுடைய சிநேகிதர், அது ஒருவேளை அப்துல் கலாமோ அன்னை தெரசாவோ, இவர்கள் எல்லாம் உங்களுடைய பார்வையில நல்லவங்க, அப்படிதானே? சரி, இந்த நல்லவர்களுக்காக உங்களில் யார் மரிப்பீர்கள்? யாருமே மரிக்க மாட்டீங்க. அவன் பிள்ளையாவே இருந்தாலும் உனக்காக நான் ஏன்டா சாகணும்? கணவன் மனைவியா இருந்தாலுமே உனக்காக நான் ஏன் சாகணும்? நீயே உன் பாவத்துக்காக செத்துருந்தான் சொல்லுவோம் இல்லைங்களா? மனுஷனுடைய எண்ணம் அவ்விதமானதுதான். இங்க வேதனை அதுதான் சொல்லுது. ஒருவேளை ஒரு நல்லவனுக்காக ஒருவன் மரிக்க துணியலாம், ஆனா அவன் செய்வானான்னு தெரியாது. ஆனால் கிறிஸ்துவானவர் ஒட்டுமொத்த அக்கிரமக்காரர்கள், பாருங்க, அக்கிரமக்காரருக்காக மரித்தார். அந்த அக்கிரமக்காரர்கள் எப்படிப்பட்டவர்கள்? மிகவும் மோசமானவர்கள். தேவன் நான் உங்களுடைய அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதற்காக உங்களுடைய பிள்ளைகள், நீங்கள் பிள்ளைகளா இருக்கிறீங்க, நான் உனக்கு அப்பாவா இருக்கிறேன்னு சொன்ன ஜனங்களே அவரை சிலுவையில என்ன செஞ்சாங்க? நீயே அரைஞ்சிக்கங்க, நீங்களே இறந்துருங்கன்னு சொல்லி விட்டுட்டாங்க. ஆனால் பாருங்க, தேவன் இந்த பூமியில் பிறந்தது மரணத்திற்காக தான். இப்ப நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். நீங்க இந்த பூமியில பிறந்துட்டீங்க, உங்களுடைய எய்ம் என்ன? உங்களுடைய நோக்கம் என்ன? உங்களுடைய வாழ்க்கையினுடைய நோக்கம் என்ன? எதுக்காக பிறந்தீங்கன்னு சொன்னா, இப்ப நான் சின்ன பிள்ளைங்கிட்டையும் பெரியங்கிட்ட கேட்டீங்கன்னாலும் ஒரே மாதிரி பதில் தான். நான் அதை செய்யணும், இதை செய்யணும், சயின்டிஸ்ட் ஆகணும், டாக்டர் ஆகணும், போலீஸ் ஆகணும். யாருமே என்ன சொல்ல மாட்டோம், நான் சாகணும்னு தான் பிறந்தேன் அப்படின்னு யாருமே சொல்ல மாட்டோம். ஆனா இயேசு கிறிஸ்து ஆரம்பத்திலிருந்து சொன்னார், நான் மரிப்பதற்காகவே பிறந்தவன், நான் மரணத்தை பெற்றுக்கொள்ளவே நான் பிறந்திருக்கிறேன். அப்போ உலகத்துல மாத்திரம் இல்ல, மொத்த எல்லா காரியத்திலையும் யோசிச்சு பாருங்க, ஒருவர் மாத்திரமே மரணத்தை எதிர்பார்த்தே பிறந்தவர் என்று சொன்னால் அது நம்முடைய கிறிஸ்து ஒருவர் மாத்திரமே. அந்த மரணத்தையும் அவர் வீணாக அந்த மரணத்தை அவர் என்ன செய்யல, சம்பவித்துக் கொள்ளல. அதை முழுமையாக அவருடைய ஜனங்களுக்காக, அவரை மேல் விசுவாசம் வைக்கின்ற ஜனங்களுக்காக என்னுடைய மரணமானது காணப்பட வேண்டும். அதாவது என்னுடைய ஜனங்களுக்காக. அதான் உங்களுக்கு கிறிஸ்துவானவர் பிறப்பார், அவர் தம்முடைய ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். அப்போ அவருடைய ஜனங்களுடைய பாவங்களை நீக்கி ரட்சிக்கும் பொருட்டாக கிறிஸ்துவானவர் பூமியில் அவதரித்தார். அவர் அவதரித்தோட நோக்கம் என்ன என்று சொன்னால், முதல்ல பாவத்திலிருந்து மனிதனை மீட்டு எடுக்கும்படியாக, அவர் மரணத்துக்கை பெற்றுக்கொள்ளும்படியாக அவர் அவதரித்தார் என்பதை நாம புரிந்து கொள்ள வேண்டும். சரி, இப்ப கிறிஸ்துவானவருடைய வருகை நோக்கம் ஒண்ணு மட்டும் சொல்லியிருக்கேன், இன்னும் நிறைய இருக்குது. சரி, இந்த கிறிஸ்துமஸ் அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தங்கிறத கேட்டா என்ன சொல்லுவீங்க? கிறிஸ்து பிறந்தது அப்படின்னு சொல்லுவீங்க. கிறிஸ்துமஸ் அப்படிங்கிற வார்த்தைக்கு முதல்ல மூல மொழியில கிரைஸ்டஸ் மாசேஸ் அப்படின்னு தான் முதல்ல பேர் இருந்தது. அதாவது மூல பாஷை லாட்டின் மொழியில கிரைஸ்டஸ் மாசே அப்படின்னு தான் பேரு. அதுக்கு என்ன அர்த்தம்னா, கிரைஸ்ட் கூட்டல் மாஸ், கிறிஸ்து கூட்டல் மாஸ். மாஸ்னா என்னன்னு சொன்னா, ரோமன் கத்தோலிக்கல மாஸ் என்பதை எதை குறிப்பார்கள் என்று சொன்னால், அவருடைய ஆராதனையின் உச்சகட்டத்தை அவர்கள் மாஸ் என்று அழைப்பார்கள். அதாவது ஒரு ஆராதனையினுடைய உச்சகட்டம் என்பது எது அப்படின்னு சொன்னா, திருவிருந்து என்பது பொருத்தப்படும்.
ரோமன் கத்தோலிக்கல மாசுன்னு சொன்னா அது திருவிருந்தை கொடுக்கிற ஒரு காரியம். அப்படிப்பட்ட ஒன்று கிறிஸ்துமஸ் என்கின்ற ஒரு வார்த்தையோடு ஏன் இணைக்கப்பட்டது? அப்போ உகந்த ஆராதனையினுடைய உச்சகட்டம் அது எதை? திருவிருந்து எதற்கானது? தேவனுடைய பாடு மரணத்தை நினைவு கூறக்கூடிய ஒன்று. தேவனுடைய பாடு மரணத்தை நினைவு கூறுதலுக்காக ஒதுக்கப்பட்ட ஒரு வார்த்தை எப்படி கிறிஸ்துவனுடைய பிறப்போடு இணைந்தது? அதாவது பாடு மரணத்திற்காக அந்த மாஸ் என்கின்ற வார்த்தை உருவாக்கப்பட்டுச்சு. அந்த மாஸ் கிறிஸ்துவோடு சேர்ந்து ஏன் பிறப்போடு உருவாக்கப்பட்டுச்சு? அப்போ புரிந்து கொள்ளுங்க, கிறிஸ்துவனுடைய பிறப்பும் கிறிஸ்துவனுடைய இறப்பும் வேறு வேறு அல்ல, ரெண்டு ஒன்றுதான். கிறிஸ்துவானவர் பிறந்தால் மாத்திரமே அவர் மூலமாய் நமக்கு பாவம் மன்னிக்கப்படும். ஒரு மனுஷனால் பாவமும் பாவத்தினாலே மரணமும் சம்பவித்தது போல ஒரு மனுஷனாலே பிறப்பும் அவராலே ரட்சிப்பும் அவருடைய மரணத்தினாலே மீட்பும் உண்டாகும் என்பதுதான் நியமம். அப்போ கிறிஸ்துவனுடைய பாடு மரணம் வேண்டும்னு சொன்னா கிறிஸ்து பிறக்க வேண்டும். கிறிஸ்து பிறக்கணும்னு சொன்னா அவர் கட்டாயம் அடிக்கப்படணும், அவர் கட்டாயம் அடிகள் வாங்கணும், அவர் கட்டாயம் இறக்கணும். அவர் இறக்கல அப்படின்னு சொன்னா ஒருவருக்கும் பாவ மன்னிப்பு கிடையாது. அவர் இன்னும் எல்லாருமே யோசிக்கிறாங்க, ஏன் 33 ஆண்டோடய ஆண்டவர் போயிட்டாரு, இன்னும் ஒரு 10 ஆண்டு 20 ஆண்டு இருந்திருந்தா இன்னும் எத்தனையோ விதமான அற்புதங்களை செய்திருக்கலாம், எவ்வளவு பேரை ரட்சித்திருக்கலாம். அதுக்காக வரல, அவர் அற்புத அடையாளம் செய்யறதுக்காக பூமியில வரல. அவர் வந்த நோக்கமே நான் வந்து மரணிக்கணும், நீங்கள் ஆடு மாடுகளை பலியிடாதீங்க, உங்களுக்காக நானே கிருபாந்தர பலியாக ஒரே மீட்கும் பலியாக நானே வருகிறேன், என்னை குறித்து புத்தக சுருளில் எழுதியிருக்கிறது, நானே வருகிறேன். நம்ம வேலை நிமித்தமாக யார் செல்லுவார்கள் அப்படின்னு ஏசாயாவில் நாம வாசிக்கிறோம். ஏன் நம்முடைய வேலை நிமித்தமாக யார் செல்லுவார்கள் பொழுது தேவன் அவருடைய குமாரனை, தேவனே தன்னுடைய குமாரனை என்ன செய்கிறார்? இந்த பூலோகத்திற்கு மனுஷனாக அனுமதிக்கிறார். இன்னொரு கேள்வி உங்களுக்குள்ள எழும்பும், மனுஷனாக வருகிற கிறிஸ்து ஏன் ஆணா பிறக்கணும்? மனுஷனாக பிறக்க போகின்ற தேவன் ஏன் ஒரு ஆணா பிறக்கணும்? ஏன் பெண்ணா பிறக்கலாமே? நல்லா புரிந்து கொள்ளுங்க, யார் முதல்ல உருவாக்கப்பட்டது? ஆதாம். அப்போ மனுகுலத்துக்கு தலைவன் அப்படின்னு சொன்னா ஆதாம். நம்ம என்ன வேத வசனம் சொல்லுதுன்னா, ஒரே மனுஷனாலே பாவம், ஒரே மனுஷனாலே மரணம் வந்தது. மனுஷியே இல்ல, ஆனா மனுஷிதான் காரணம். ஆனா மனுஷியால மனுஷன் வஞ்சிக்கப்பட்டா, மனுஷனால பாவம் மனுகுலத்தின் மீது பரவணுச்சு. அப்ப இதுக்கு பொறுப்பு யாருக்கு வரும்? ஆதாமுக்கு தான் வரும். நல்லா பாருங்களேன், ஒரு வித்தியாசம் என்னன்னு சொன்னா, அந்த ஆண்கள் எப்பயுமே ஒரு ஏமாளிகள் தான். யாரோ இது பண்ணுவாங்க, ஆனா யாரோ பொறுப்பெடுத்துக் கொள்வாங்க. மனுஷி செய்த பாவம் மனுஷன் வந்துருச்சு, ஆனா ரெஸ்பான்ஸ் யாருக்கு? பொறுப்பு யாருக்கு? ஆதாமுக்கு. அப்போ ஆதாமின் மீது பாவ கரை புகுந்ததுனால மனுகுலம், அப்ப மொத்த மனுகுலத்திற்கும் ஆதாம் தான் பொறுப்பு. அது பெண்ணா இருந்தாலும் ஆணா இருந்தாலும் ஆதாம் தான் பொறுப்பு. அப்போ ஆதாமினுடைய பாவத்தை கரைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நீக்கும்படியாக வந்தார். இன்னொரு காரணமும் இருக்குது. ஒருவேளை பெண்ணா வந்திருந்தா யூத ஜனம் என்ன செஞ்சிருக்கோம்? அதை ஒருவர் ஆணா வரும்பொழுதே அவங்க கேட்கல, பெண்ணா வந்திருந்தாங்கன்னு சொன்னா இன்னும் ஒருத்தரும் கேட்டிருக்க மாட்டாங்க என்பது ஆண்டவருக்கு தெரியும். அப்ப அவருடைய சித்தம் எல்லாமே பயங்கரமான முன்னறிவிப்பால வந்தது. அப்போ ஆண்டவர் எதையும் செய்தாலும் அதுல 1000 காரணங்கள் இருக்கிறது என்பதற்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு அடையாளம். இப்போ மனுகுலத்தை மீட்கும்படியாக மனுஷகுமாரன் அவதரித்து விட்டார். ஆதியாகமம் 3:17 சொல்வது போல, அவன் உங்களுடைய தலையை நசுக்குவான் என்று சொல்லி சாத்தானுக்கு எதிராக தேவன் வசனத்தை உரைத்து விட்டார். இத காலங்காலமாக ஜனங்கள் எப்படி எதிர்பார்த்திருந்தாங்கன்னு சொன்னா, கிறிஸ்து இப்படி வந்துருவாரு அப்படி வந்துருவாரு என்று சொல்லி எல்லாரும் நினைத்தாங்க. முதலாக கிறிஸ்து பிறக்க போறத எதிர்பார்த்திருந்தது யாரு? முதல்ல கிறிஸ்து பிறப்பாரு அப்படிங்கறது எதிர்பார்த்தது யாரு? இன்னும் முன்னாடி போங்க. சரி, வாசிங்க. ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் வசனம் 1. அவள் கர்ப்பவதியாய்
போதும். ஆண்டவர் பார்க்கிறாரு, ஆதாம் ஏவாள் 2 பேரும் பாவம் செய்துட்டாங்க, 2 பேருக்கும் தண்டனை. என்ன தண்டனை? மரணம். பெண்ணுக்கு கர்ப்ப வேதனை, மனுஷனுக்கு நீ உன்னுடைய வேர்வையை சிந்திதான் நீ என்ன செய்யணும், நீ சம்பாதிச்சுக்கணும், உன்னுடைய உணவை தயாரித்துக்கணும். ஆனா 2 பேர்த்துக்கு பொதுவானது என்ன? மரணம். இப்போ சாத்தானுக்கு ஒரு தண்டனை, அவர் உன்னுடைய தலையை நசுக்குவார். அந்த சாத்தானுக்கு இணங்கின பாம்புக்கு ஒரு தண்டனை, நீ இனிமே கால்களால் நடாம உன்னுடைய உடம்பின் மூலமாக நகர்ந்து செல்வ. இப்ப தண்டனை எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டுருச்சு. அங்க ஒரு வாக்குத்தத்தமும் உண்டாகுது, அவர் உன்னுடைய தலையை நசுக்குவார். நன்கு புரிந்து கொள்ளுங்க, அந்த வார்த்தை உண்டான உடனே தேவனுடைய முன்னறிவு என்ன? கிறிஸ்து வெளிப்படுவார் என்பதை அங்க ஆதாமுக்கு ஏவாளுக்கு அறிவிக்கப்பட்டது. குறிப்பாக ஏவாள் அதை நன்கு அறிந்திருந்தார். அப்போ கிறிஸ்துவானவர் பிறந்தால் மாத்திரமே நம்முடைய பாவக்கரை நீங்கும் சொல்லி, காயின் பிறந்த உடனே, ஆதாமுக்கு ஏவாளுக்கும் பிறந்த காயின் பிறந்த உடனே அவனுக்கு காயின், தேவனாலே நான் ஒரு பிள்ளையை பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு காயின் என்று பெயரிடுகிறாள். அப்போ அவ காயினை பெற்றெடுக்கும் போது என்ன நினைத்திருப்பான்னு சொன்னா, இதோ வந்துட்டான், என்னுடைய தேவனால் சொல்லப்பட்ட அந்த இரட்சகர் வந்துட்டான்னு சொல்லி அவன் காயினை நினைத்தாள். காயின் தன்னுடைய பாவத்தை மீட்கும் பொருட்டாக மறுவன் சொல்லி அவர் சந்தோஷப்பட்டான். ஆனா காயின் தேவனுடைய பரிசுத்த ஆவியினால் உண்டாக்கப்பட்டவன் அல்ல, அது ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் பிறந்தது. அப்ப ஆதாம் ஏவாள் பாவ வித்துவாக மாறின உடனே அவன் பாவத்துல பிறந்த ஒருவனா மாறி போட்டான். ஆனா ஏவாள் நினைத்தா, ஓ, நம்முடைய மனுகுலத்தின் பாவத்தை மீட்கும்படியா தேவன் எனக்கு ஒரு குழந்தையை கொடுத்துட்டாருன்னு சொல்லி. ஏன்னா முதல் குழந்தை பிறந்த உடனே அப்படிதான் யோசிச்சிருக்க தோணும். உடனடியாக அது அப்படி இல்லை என்பது ஏவாளுக்கு புரிந்து கொண்டது. ஓ, காயின் மூலமாக நம்முடைய மன்னிப்பு, நம்முடைய ரட்சிப்பு கிடையாது. உடனடியாக 2வது குழந்தை யாரு? ஆபேல். இந்த ஆபேல் பிறந்த உடனும் அவ அப்படிதான் நினைச்சா. அதனாலதான் ஆபேல் அப்படின்னு பெயர் வச்சா. ஆபேல் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, ஹா அப்படின்னு சொன்னா மூல பாஷையில என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா பிதா அல்லது அப்பா அப்படின்னு அர்த்தம். பெல் ஹெல் அப்படின்னு சொன்னா தேவன் அப்படின்னு சொல்லி அர்த்தம். அப்போ அப்பா பிதாவாகிய தேவன் அப்படின்னு தான் அதுக்கு அர்த்தம். அப்போ ஆபேலை குறித்து அவ என்ன நினைத்தான்னு சொன்னா, நீ 2வதா பிறந்துட்ட, நீ உன்னுடைய தேவனை அப்பான்னு கூப்பிட போற, அப்ப நீ தான் தேவனுடைய குமாரன், அப்ப நீ தான் தேவனுடைய குமாரனா இருக்க போறன்னு சொல்லி அவனுக்கு ஆபேல் என்று பெயரிடுறான். ஆனால் ஆபேல் மூலமாகவும் ரட்சிப்பு இல்லை என்பதை அவளுக்கு புரிந்து கொள்கிறது. இப்படியாக காலங்காலங்களாக ஒரு விசேஷத்தை தலைவன் தோன்றும் போதெல்லாம் இவராதான் ரட்சகரா இருப்பார், இவர்தான் ரட்சகரா இருப்பார், இவர்தான் நம்மை மீட்க வந்த மேசியா என்று சொல்லி மக்கள் பரிதபித்துக் கொண்டிருந்தாங்க. பிறக்கிற மனுஷர்கள் எல்லாம் பார்த்து இவர்களாதான் இருப்பாங்க, இவராதான் இருப்பாங்கன்னு சொல்லி நம்பினாங்க. அதே போலதான் ஒரு சம்பவம் நடந்தது. வாசிங்க, ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 26 நடந்தது. வாசிங்க. சேத்துக்கு ஒரு குமாரன் பிறக்கிறான், அவன் பேரு ஏனோஸ். ஏனோஸ் அப்படின்னு சொன்னா 2 அர்த்தம் இருக்குது. ஒண்ணு, ஏனோஸ் அப்படின்னு சொன்னா மனிதன், இன்னொன்னு மரணத்துக்கு உட்பட்டவன் அப்படின்னு சொல்லி அர்த்தம். அப்ப உடனே எல்லாரும் என்ன நினைத்தாங்க, ஓஹோ இவருதான் ஏனோஸ்னு பெயர் வச்ச உடனே, ஓ இவனாதான் இருக்க முடியும், அப்போ நம்மை மீட்க வந்த ரட்சகர் இவனா இருப்பான்னு சொல்லி ஏனோசை அவர்கள் ரட்சகராக பார்த்து கர்த்தரை துதித்தார்கள். ஆனால் ஏனோசும் ரட்சகன் இல்லை என்பது அவர்களுக்கு பின்பதாக புரிந்து கொண்டார்கள். அதே போல ஒரே ஒரு தீர்க்கதரிசி தான் பழைய ஏற்பாட்டிலேயே ஆண்டவருடைய 2ஆம் வருகையை குறித்து பேசினார். யாருன்னு சொன்னா, வாசிங்க, யூதா 1ஆம் அதிகாரம் வசனம் 14 - 15 உள்ள வசனங்கள். இங்க பாருங்க, ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறையான ஏனோக்கும் இவர்களை குறித்து, ஏனோக்குங்கிற ஒரு மனுஷன் ஆண்டவருடைய 2ஆம் வருகை, அதாவது கிறிஸ்துவனுடைய 2ஆம் வருகையே பழைய ஏற்பாட்டிலேயே சொல்லிட்டார். அப்போ ஏனோக்குக்கு தெரியாதுங்களா முதல் வருகை எப்படி இருக்குங்கிறது அவனுக்கு தெரியும். முதல் வருகையை அவன் தெரியாமல் 2ஆம் வருகை குறித்து அவன் பேசியிருக்க முடியாது. ஆனாலும் அவனுக்கு கிறிஸ்துவானவர் எப்படிப்பட்டவர், எங்க பிறப்பாருங்கிறத தெரிஞ்சாலும் அவன் இவர்தான் கிறிஸ்து என்கின்றத அவனால் சொல்ல முடியல. அதற்கு பின்பு பாத்தீங்கன்னா மீகா தீர்க்க தரிசன புஸ்தகத்திலையும் ஒரு தீர்க்க தரிசனம் உரைக்கப்படுது.
மீகா 5:2 வாசிங்க. இங்க பாருங்க, எப்பிரத்தா என்னும் பெத்லகேமே, யூதேயா இஸ்ரவேலை மீட்கும் ரட்சகர் நீ சிறியவனாய் இருந்தாலும் உன்னிடத்திலிருந்து பிறப்பார். அப்ப பெத்லகேம்ல தான் ஆண்டவர் பிறப்பாரும் தீர்க்கதரிசனம் உரைக்கப்பட்டது. ஆனாலும் கிறிஸ்து எப்படிப்பட்டவர், எங்க பிறப்பார் என்பதை சரியா மக்களுக்கு தீர்க்க தரிசனமாக கொடுக்கப்படல. அப்ப காலங்காலங்களாக மக்கள் கிறிஸ்து எப்ப பிறப்பாருன்னு எல்லாரும் ஏங்கி கொண்டிருந்தார்கள். ஏன்னு சொன்னா அவர்களுடைய பாவத்திற்கு விடுதலை வேண்டும் என்பதற்காக, அவர்கள் அந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளும் என்பதற்காக எங்கு கிறிஸ்து பிறப்பார் என்று சொல்லி எல்லோருமே நினைத்து கொண்டு ஏங்கி கொண்டு தவித்துக் கொண்டிருந்தார்கள். தீர்க்க தரிசன காலங்களும் முடிந்து போனது. அதற்கு பின்பு இருண்ட காலங்கள் பிறந்தது. 400 ஆண்டுகள் தேவன் மனிதனுக்கு தரிசனம் கொடுக்கவே கிடையாது. எந்த ஒரு தீர்க்க தரிசனமும் உண்டாக கிடையாது. இப்படிப்பட்ட அந்த 400 ஆண்டுகளுக்கு பின்பதாக தான் மீண்டும் கிறிஸ்துவானவர் பெத்லகேமில பிறப்பார். அது மரியாளுக்கு முதல்ல தெரிவிக்கப்பட்டு மரியாளிற்கும் யோசேப்பிற்கும் மகனாக பிறப்பார். உன்னிடம் உண்டாகும் வித்து உங்களால் ஆனதல்ல, அது பரிசுத்த ஆவியானவர்களால் உண்டானது என்று சொல்லி அவர்கள் கிறிஸ்துனுடைய பிறப்பை தேவதூதர்கள் அறிவித்து அவர்களை பரமசேனையின் திரள் கூடிக்கொண்டு உன்னதத்திலே தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷன் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். பரமசேனை என்று சொன்னா அது எண்ணிக்கையில் அடங்காத தேவ தூதர்கள் கூட்டம். அப்ப உலக வானத்தின் எல்லை எவ்வளவு தூரம் இருக்கும் பாருங்க, யோசித்து பாருங்க. அந்த வானத்தின் எல்லை வரைக்கும் அந்த தூதர்கள் கூடி கிறிஸ்துவனுடைய பிறப்பை உறுதிப்படுத்தினார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இப்ப கிறிஸ்துவானவர் பிறந்துட்டாரு, அவருக்கு மரணமானது நேரிட போகுது. அதனாலதான் பாவ மன்னிப்பு உண்டாகும். இது நாம புரிந்து கொள்ள வேண்டும். வெறும் கிறிஸ்துமஸ டிசம்பர் மாதத்துல மாத்திரம் வைத்துக்கிட்டு நாம கிறிஸ்துமஸ் வந்துருச்சு, ஆட்டம் பாட்டம் போடலாம், டான்ஸ் போடலாம், ட்ரெஸ் வாங்கலாம், அது வாங்கலாம், இது வாங்கலாம்னு மாத்திரம் நீங்க என்னாதீங்க. கிறிஸ்து என்பது ஒரு மாதத்துல ஒரு தேதியில பிறக்கிறவர் இல்ல. அவர் ஒவ்வொரு நாளும் உங்களுடைய இருதயத்தில் அவர் பிறக்கணும். கிறிஸ்துவனுடைய நோக்கம் என்ன? ஒடுக்கப்பட்டவர்களையும் தாழ்த்தப்பட்டவர்களையும் புறக்கணிக்கப்பட்டவர்களையும் மீட்டெடுக்கணும், அவர்கள் மீது அன்பை செலுத்தணும் வந்தார். கிறிஸ்துமஸ் காலகட்டத்தில் அப்படிப்பட்ட எண்ணங்கள் நமக்குள்ள இருக்கிறதா? உதவி வேண்டும் என்கின்றவர்களுக்கு உதவி கொடுக்கும்படி வந்தார். அந்த நோக்கம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதா? திக்கற்றவர்களையும் கைவிடப்பட்டவர்களையும் ஏழ்மையானவர்களையும் அனுசரிக்க வேண்டும், தாங்க வேண்டும். நோயாளியானவர்களுக்கு கட்டுண்டவர்களுக்கும் விடுதலை கொடுக்க வேண்டும் என்பதற்காக இயேசு கிறிஸ்து வந்தார் என்று சொல்லியிருக்கிறது. அந்த நோக்கங்கள் நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுதா? கிறிஸ்துமஸ் என்பது சீசன் அல்ல, அது ஒரு ரீசன். ஏன் வந்தார் என்பதை நீங்கள் புரிந்து கொண்டால் மாத்திரமே கிறிஸ்து ஏன் எதற்காக வந்தார், என்ன செய்யறதுக்காக வந்தார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். அப்படி நீங்கள் என்னைக்குமே நீங்க தெரிந்து கொள்ளாமல் நீங்க கிறிஸ்துவ வெறும் கொண்டாட்டமா கொண்டாடினீங்கன்னு சொன்னா அது முற்றிலும் ஒரு வேறுபட்டது. புறஜாதியர்கள் சூரியனை நமஸ்கரிப்பதை போல யூதர்கள் அந்த அந்த இவனை கொண்டதுக்காக கொண்டாடினது போல அது வெறுமனான பண்டிகையா தான் இருக்குமே தவிர அதுல நோக்கம் இருக்காது, காரணம் இருக்காது. அதனாலதான் பவுல் சொல்றார், கிறிஸ்துவானவர் மீண்டும் உங்களுடைய இருதயத்தில் பிறக்க வேண்டும் என்று சொல்லி நான் கர்ப்ப வேதனை படுகிறேன். வாசிங்க, கலாத்தியர் 4:19 வாசிங்க. கிறிஸ்து மீண்டும் உங்களிடத்தில் உருவாகும் அளவும் நான் கர்ப்ப வேதனை படுகிறேன். பாருங்க பவுலினுடைய வாஞ்சை, கிறிஸ்து உங்களிடத்துல பிறக்கணும். அவர் பெத்லகேம்ல பிறந்த கிறிஸ்துவாகவே நாம் இன்னும் வைத்துக் கொண்டிருக்கிறோம். இன்னும் இன்ஃபன்ட் கிரைஸ்டாவே, குழந்தை கிறிஸ்துவாகவே பார்த்து கொண்டிருக்கிறோம். குடில போட்டு குடிலுக்குள்ளேயே கிறிஸ்துவ அடக்கி வைத்துக் கொண்டிருக்கிறோம். ஸ்டார் தொங்குட்டு ஸ்டார் இப்போ எங்க வீட்டுல கிறிஸ்து பிறந்துட்டாருன்னு சொல்லி நம்ம தொங்குட்டு இருக்கிறோம். அதெல்லாம் இல்ல. உங்களுடைய இருதயத்தில் அவர் பிறக்கணும். என்னைக்கு? 25ஆம் தேதிங்களா? கிடையாது. ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு நிமிஷமும் அவருடைய ஒரு இருதயத்தில் இருக்கணும். கிறிஸ்து உங்களுடைய இருதயத்தில் பிறக்காவிடில் அவருடைய நோக்கம் நீங்கள் மறந்து விடுவீங்க. அவருடைய நோக்கம் என்னவாக இருந்தது? அதற்கு முன்பதாக ஒரு வசனத்தை வாசிங்க. கொலோசியர் 1ஆம் அதிகாரம் வசனம் 27.
பாருங்க, புறஜாதிகளுக்குள்ளே விளங்கிய இந்த ரகசியத்தில் உள்ள மகிமையின் ஐஸ்வர்யம் என்னதென்று தேவன் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு தெரியப்படுத்த சித்தமானார். கிறிஸ்துவானவர் மகிமை நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம். அப்ப கிறிஸ்துவானவர் உங்களுக்குள்ள இருப்பதுதான் மிகப்பெரிய ரகசியம். நீங்கள் அதனை கொண்டுதான் நீங்க என்ன செய்யணும்? கிறிஸ்துவை வெளிப்படுத்தணும். நம்ம கிறிஸ்துமஸை எப்படி வெளிப்படுத்தணும், கொண்டாடணும், எப்படி அனுசரிக்கணும்னு சொன்னா, கிறிஸ்துவானவர் எனக்குள் எப்படி இருக்கிறாரு, எனக்கு அவர் என்ன செய்தாரோ என்கிறத நீங்கள் மற்றவர்களுக்கு அறிவிக்க வேண்டும். அப்ப கிறிஸ்துமஸ் என்பது ஒரு டூல். எதுக்கான டூல் சொன்னா, சுவிசேஷத்தை அறிவிக்கக்கூடிய டூல். நீங்கள் மற்ற நாட்கள்ல டாக்ஸ் கொண்டு போயிட்டு நீங்க எந்தாவது ஒரு இடத்துல நீங்க கொடுத்தீங்கன்னு சொன்னா கட்டாயம் எதிர்ப்புகள் வரும். ஆனா கிறிஸ்துமஸ் காலகட்டத்தில் நீங்கள் கொண்டு போய் ஒரு டாக்ஸ் கொடுங்க, கட்டாயம் எங்கேயும் எதிர்ப்புகள் வராது. நீங்கள் கிறிஸ்துமஸ் காலகட்டத்தில் நீங்கள் தாராளமாக ரோட்ல நீங்க மேளங்களை அடித்துக்கொண்டு பாடல்களை பாடிக்கொண்டு போலாம், யாரும் எதுவும் கேட்க மாட்டாங்க. அப்ப கிறிஸ்துமஸ நீங்கள் சுவிசேஷம் பரவுவதற்கு ஏதுவாக பயன்படுத்துங்க. கிறிஸ்துவை அறிவிப்பதற்கு ஒரு கருவியாக பயன்படுத்துங்க. மற்றவர்களை உங்களுடைய வீடுகளுக்கு வரவழைங்க. கிறிஸ்துமஸ் என்னைய செய்யற நாம நமக்குள்ளேயே உணவுகளை பகிர்ந்து கொண்டு இருக்கிறோம். என்னைக்காவது நாம ஒரு மற்ற மக்களை, ஒரு கிறிஸ்துவை அறியாத ஜனங்களை வீட்டுக்கு கூப்பிட்டு நாம உணவுகளை கொடுத்து அவர்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கிறோமா? நமக்குள்ளேயே தான் நம்ம என்ன செஞ்சுக்கிறோம்? உணவுகளை பகிர்ந்து கொடுக்கிறோம். பாஸ்டர் எங்க வீட்டுக்கு கிறிஸ்துமஸுக்கு வாங்க, நாங்க உங்களுக்கு டின்னர் ரெடி பண்றோம். பாஸ்டர்ஸை கூப்பிடாதீங்க, தேவ ஊழியர்களை கூப்பிடாதீங்க, புறஜாதி மக்களை கூப்பிடுங்க. யாரு கைவிடப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு நீங்க போங்க, கிறிஸ்துமஸ் அன்றைக்கு போங்க. நாம 25ஆம் தேதியில டிசம்பர் மாதத்துல மாட்டும் நம்முடைய நற்பங்கை வைத்துக் கொள்ளாதீங்க. கிறிஸ்து ஒவ்வொரு நாளும் என்னுடைய இருதயத்தில் பிறந்தார் என்று சொன்னால், நான் வருடம் 365 நாட்கும் நான் மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒருவனாய் இருப்பேன். 365 நாளும் நான் கிறிஸ்துவனுடைய மகத்துவத்தை, கிறிஸ்துவனுடைய காரியத்தை நான் வெளிப்படுத்திக் கொண்டே இருப்பேன். டிசம்பர் மாதத்தில் மாத்திரம் அதை நீங்கள் வைத்துக் கொள்ளாதீங்க, எல்லா நாட்களிலும் நீங்கள் வைத்துக் கொள்ளுங்க. அதனாலதான் அவர் சொல்றாரு, வாசிங்க எபேசியர் 5ஆம் அதிகாரம் வசனம் 2 வாசிங்க. பாருங்க, கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனை காணிக்கையா கொடுத்ததுனால, பலியாக ஒப்பு கொடுத்ததுனால, நம்மிடம் அவர் அன்பு கூறுகிறது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். கிறிஸ்து பிறந்ததுனாலதான் நமக்கு அன்புனா என்னங்கிறதே வெளிப்பட்டுச்சு, மன மகிழ்ச்சினா என்னங்கிறதே வெளிப்பட்டுச்சு, சமாதானம்னா என்னன்னு வெளிப்பட்டுச்சு. அப்போ ஒவ்வொரு கிறிஸ்துமஸ் என்பது நமக்கு அன்பையும் சமாதானத்தையும் மன மகிழ்ச்சியும் களிப்பையும் கொடுக்கிறது. அதை நம்ம என்ன செய்யணும்னு சொன்னா, மற்றவர்களோடு பங்கிட்டுக் கொள்ளணும். கிறிஸ்துமஸ் கிறிஸ்து எனக்குள் பிறந்தாருன்னு சொன்னா, நான் யாருக்கிட்டையும் நான் பேச மாட்டேன், இவங்களுக்கு எனக்கு ஆகாது அப்படின்னு நம்ம உட்கார்ந்துட்டு இருக்க மாட்டோம். கிறிஸ்து எனக்குள்ள என்னுடைய இருதயத்துல அவர் பிறந்தார்னு சொன்னா, எனக்கு இவங்க விரோதி அப்படின்னு சொல்லி நம்ம யாருடைய வீட்டுக்கு நான் போகாம இருக்க மாட்டோம். கிறிஸ்துமஸ் காலகட்டத்துல நாவது நீங்கள் என்ன செய்யுங்க, இதெல்லாம் சரி செய்து கொள்ளுங்க. கிறிஸ்துமஸ் பிறந்த நாள்ல நாச்சும் ஒருவரோடு ஒருவர் இருக்கின்ற மனக்கசப்புகளை தீர்த்து கொண்டு சந்தோஷமாக அனுசரித்துக் கொள்ளுங்க. கிறிஸ்துவோடு கூட இருக்கிறோம், ஆனா கிறிஸ்துவோடு கூட இருக்கிறோம், கிறிஸ்துவர்களோட கூட இருக்கிறதே கிடையாது, சண்டை. அப்படி கிறிஸ்துமஸ் கொண்டாட யாருக்கு பிரயோஜனம் சொல்லுங்க? கிறிஸ்துமஸ் காலகட்டத்திலேயாவது நீங்கள் இதை சரி செய்து கொள்ளுங்கள் தான் நான் சொல்றோம். உங்களுடைய மனக்கசப்புகள், மன விரோதங்கள், பொறாமைகள், வாஞ்சைகள், வஞ்சனைகள், இது எல்லாவற்றையும் நீக்கிட்டு ஒரு மன மகிழ்ச்சியோடு வாங்க பிரதர், வாங்க சிஸ்டர், இன்னைக்கு எங்க வீட்டுக்கு வாங்க. யாரோட ஒப்புரவுதல் வாங்கணுங்கிறத விட நீங்க போய் ஒப்புரவுதல் ஆகுங்க. மனுகுலத்தின் ஒப்புரவாக்குதலுக்காக தான் கிறிஸ்துவன் வந்தார். தேவனிடமிருந்து மனுகுலம் பிரிக்கப்பட்டிருந்தது. ஆதாம் ஏவாள் செய்த பாவத்தினால மனுகுலம் தேவனோடு சேராமல் தனித்து விடப்பட்டிருந்துச்சு. கிறிஸ்துவானவர் வரவில்லைன்னு சொன்னாங்க, அந்த மனுகுலம் முற்றிலுமாகவே தனித்து விடப்பட்டதா தான் இருந்திருக்கும். அப்படிப்பட்ட அந்த மனுகுலத்தை மீண்டும் ரீகன்சிலேஷன் பண்றதுக்காக, ஒப்புரவுகள் வாக்குறதுக்காக, ஒன்றாக இணைக்கிறதுக்காக ஒரு பாலம் போல கிறிஸ்துவானவர் தானாக மனுகுலத்தை ஏற்று வந்தார். நீங்க மீண்டும் தேவனோடு இணைக்கப்படணும், தேவனுடைய உறவுல இணைக்கப்படணும், தேவனுடைய அன்புல இணைக்கப்படணும், அவருடைய ஐக்கியத்துல இணைக்கப்படணும், நித்திய ஜீவனுடைய சுவாசத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளணும் என்பதற்காகவே கிறிஸ்து அவதரித்தார்.
அப்ப இந்த நோக்கங்கள் எல்லாம் நம்ம தெரிந்து கொண்டோம். நம்ம வெறுமனே நாம கிறிஸ்துமஸ கொண்டாட்டமாக பார்த்தோம், அது ஒரு சீசனாக பார்த்தோம் அப்படின்னு சொன்னா யாருக்கும் எந்த பிரயோஜனமும் இல்லை. ஒரு ஆடம்பரமாக, ஒரு கிண்டல் கேலியாக, ஒரு நகைச்சுவையாக நம்ம அதை பார்த்தோம்னா அதுல ஒண்ணும் இல்லை. கிறிஸ்துமஸ் என்பது கிறிஸ்து என்னுள் உதயமாகிறார் என்று சொல்லி அர்த்தம். இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். பெரிய வெளிச்சம் கிறிஸ்துவானவர். என்னுடைய இருதயம் இன்னும் இருளாகவே காணப்படுது. அந்த பெரிய வெளிச்சம் என்னுடைய இருதயத்துல வரல. தயவு செய்து அந்த பெரிய வெளிச்சத்தை இந்த ஆண்டிலாவது நீங்கள் பெற்றுக்கொண்டு உண்மையுள்ள கிறிஸ்துமஸை நீங்கள் அனுசரிக்க பழகிக் கொள்ளுங்கள். இன்னும் சில வசனங்களை மட்டும் நம்ம வாசித்து நம்ம நிறைவு செய்யலாம். ஏசாயா 53 வசனம் 3-4. அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பாட அனுபவித்தவருமாயிருந்தார். அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்துக் கொண்டோம். அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார், அவரை எண்ணாமல் போனோம். மெய்யாவது அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமும் அவர் தேவனால் அடிபட்டு பாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். பாருங்க, அவர் நம்முடைய துக்கங்களை சுமந்து கொண்டார், அவர் நம்முடைய பாடுகளை சுமந்து கொண்டார். தேவ ஆட்டுக்குட்டி, அவருக்கு அவசியமே இல்லை. அவர் நினைச்சிருந்தாருன்னா இஸ்ரவேலை எப்படி ஒவ்வொரு ஆண்டு ஒவ்வொரு எதிரி ஜாதிகள் கையில கொடுக்கிறாரோ அந்த மாதிரி பழைய ஏற்பாட்டின் தேவனாக இருந்திருந்தான்னு சொன்னா அப்படியே நம்மளை விட்டுருக்கலாம். ஆனால் தேவன் மன உருக்கமுடையவராய் இருந்ததுனால அவருடைய குமாரனை நமக்கு கொடுக்கிறார். எனவே நாம கிறிஸ்துவானவர் பிறந்துட்டாரு என்பதை நம்ம மத்தியில் எப்படி வெளிப்படும்னு சொன்னா, நாம மற்றவர்களுடைய துக்கங்கள்ல, மற்றவர்களுடைய பாரங்கள்ல பங்கெடுத்துக் கொள்ளும் பொழுதுதான். ஒருவருக்கொருவர் அன்பு செய்து ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து இப்படியே கிறிஸ்துவனுடைய பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள். எத்தனை பேர் நாம செய்யறோம்? ஒருவருடைய கடன் பிரச்சனையில நம்ம பங்கிட்டு அதை நாம தாங்கிக் கொள்றோமா? ஒருவருடைய துக்க காரியத்தில் நாங்க இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி நாம ஒருத்தருக்கு ஒருத்தர் உறுதுணையாக தாங்கக்கூடிய அளவிற்கு இருக்கிறோமா? ஒருவருடைய குடும்ப பிரச்சனையை நம்முடைய பிரச்சனையாக ஏற்றுக்கொண்டு அதனை நம்ம உதவி செய்யக்கூடியவர்களா இருக்கிறோமா? அநேகர் நம்மள திருச்சபை விசுவாசிகள் அநேக கிறிஸ்துமஸ் காலத்துல அநேகருக்கு உதவி செய்றீங்க, ரொம்ப சந்தோஷமான காரியம். அனைவருமே அதை செய்யுங்க. கிறிஸ்துமஸ் காலத்துல மாத்திரம் இல்ல, உங்களால் எப்ப எல்லாம் முடியுமோ, உங்களால எப்ப எல்லாம் செய்ய முடிகிறதோ அப்ப எல்லாம் அதை நீங்கள் மனப்பூர்வமாய் செய்யுங்கள். ஏன்னா கிறிஸ்து உங்களுடைய இருதயத்துல பிறந்திருக்கிறார். கிறிஸ்து உங்களுடைய இருதயத்துல இருக்குங்கிற பட்சத்துல இது ஒரு நாளோட முடிஞ்சு போறது இல்ல, ஒரு மாதத்தோட முடியக்கூடிய காரியம் இல்ல. இது ஒவ்வொரு நாளும் தொடரக்கூடிய ஒரு காரியம், ஒவ்வொரு நாளும் தொடரக்கூடிய காரியம். ஒருவர் வியாதிஸ்தலா இருக்கும் போது, ஒருவர் நோயோடு இருக்கும் பொழுது அவரை தாங்கி கற்றுக்கொள்ளுங்க, அவர்களை பார்க்க கற்றுக்கொள்ளுங்க என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ கிறிஸ்து எனக்குள் இருக்கும் பட்சத்துல நம்ம இந்த காரியங்களை எல்லாம் நாம சரி செய்து கொள்கின்றோம். கடைசியாக ஒரே ஒரு வசனம், மார்க் 10:45 வசனம். அப்படியே மனுஷகுமாரன் ஊழியம் பண்ணும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும்படியாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார் என்றார். பாருங்க, மனுஷகுமாரன் ஊழியம் செய்யும்படியாக, ஊழியம் கொள்ளும்படியாக வந்தார். அப்போ நம்முடைய பிறப்பின் நம்முடைய வாழ்க்கையிலும் நம்ம எப்படிப்பட்டவர்களா இருக்கணும்னா, ஊழியம் இதை செய்யுங்க அப்படி செய்யுங்க என்று சொல்லி கைட் பண்ணாம, ஊழியத்துல நாங்க இன்றைக்கு வரோம், நாம இப்படி செய்யலாம் ஊழியத்தை என்று ஒன்றாக கரங்களை இணைந்து கொண்டு ஊழியத்தை செய்யணும். நாங்க வரோம் பிரதர், இன்னைக்கு போலாம், இன்னைக்கு ஊழியம் செய்யலாம், அநேகருக்கு ஆத்துமாக்களுக்கு நம்ம சுவிசேஷம் அறிவிக்கலாம், நற்செய்தி அறிவிக்கலாம், அனைவர்களுக்கு இதை காரியத்தை செய்யலாம்னு எல்லாரும் ஒன்றிணைந்துதான் ஒரு திருச்சபையின் ஊழியத்தை கட்டமைக்க முடியும். ஊழியம் என்பது எல்லாருமே நினைத்துக் கொள்வது போதகர்கள் செய்யக்கூடிய வேலை நினைத்துக் கொள்கிறார்கள். ஊழியம் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கின்றவர்கள் ஒவ்வொரு மீதும் விழுந்த தலையாய கடமை. ஆண்டவருடைய நியாய தீர்ப்பு நாள்ல ஒவ்வொருவரும் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நீ எத்தனை பேர்த்துக்கு இன்னைக்கு கிறிஸ்து என்னை பத்தி சொல்லி இருக்கிற, எத்தனை பேர்த்த ரட்சிப்புக்குள்ளாய் நீ நடத்தி இருக்கிற அப்படின்னு கணக்கு கேட்கும் போது நம்ம ஜீரோன்னு காட்டக்கூடாது. நான் ஒன்றுமே யாருக்கும் சொல்லல, அதுல எங்க சர்ச்சு பாஸ்டர் பார்த்துக்கிட்டாரு, நாங்களாம் ஒண்ணும் பார்த்துக்கல அப்படின்னு சொல்ல முடியாது. ஊழியத்துல ஒவ்வொருடைய பங்கும் இருக்கணும். பிரதர், என்னால வேலைக்கு போயிட்டா நான் நைட்டு 10 மணிக்கு தான் வரேன், நான் டயர்ல தூங்கிறேன், என்னால வர முடியல. சரி, வேற ஏதாவது ஒரு வகையில ஊழியத்தை செய்யுங்க. நீங்க வேலை செய்யற இடத்துல ஒருத்தருக்கு அறிவிங்க. எப்படி ஆனாலும், அதான் பவுல் சொல்றாரு, என்ன சொல்றாரு, எப்படி ஆனாலும் கிறிஸ்துவனுடைய ஊழியம் பிரபலம் ஆகணும். கிறிஸ்துவனுடைய ஊழியம் பிரபலம் எல்லாரும் ஒருவேளை யோசிச்சு பாருங்க. 12 அப்போஸ்தலர்களும் சலுப்பு போட்டுக்கிட்டு, இல்ல வேண்டாம், நம்ம எதுக்கு அங்க போய்கிட்டு ஆசியாவுக்கு எதுக்கு போகணும், ஐரோப்பியாவுக்கு எதுக்கு போகணும், நம்ம இங்கேயே நம்ம யூதேயா இஸ்ரவேலையே நம்ம அறிவிச்சிட்டுலாம்
நினைத்தார்கள்னா கிறிஸ்துவ நாம் அறிஞ்சிருக்கவே முடியாது. வில்லியம் கேரியோ, பர்தலமே சீகன் பாலோ, இன்னும் பிரான்சிஸ் சேவியரோ, இன்னும் எத்தனையோ விதமான கிறிஸ்துவ மிஷினரிகள் இந்தியாவுக்கு வர சலுப்புப்பட்டு வேண்டாம், நம்ம நாட்டிலேயே இன்னும் நிறைய பேர் அறிவிக்காம இருக்கிறோம், அங்கேயே நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு நினைச்சிருந்தாங்கன்னா கிறிஸ்துவனுடைய எழுச்சி இந்தியாவில் இல்லை. அதே போல நார்த் இந்தியாவில இருந்து, தமிழ்நாட்டில இருந்து எத்தனையோ மிஷினரிகள் நார்த் இந்தியாவுக்கு கிளம்பி போறாங்க. ட்ரைபல் மக்கள் மத்தியில, மலைவாழ் மக்கள் மத்தியில, எங்க பாதியே இல்லாத இடத்துல எல்லாம் மேல மலைகள்ல சாப்பாடு இல்லாம தண்ணி இல்லாம ஏறி போய் கிறிஸ்துவை அறிவிக்கிறாங்க. அவர்கள் உதாசனப்படுத்தியிருந்தாங்கன்னு சொன்னா, அவர்கள் அதை நிராகரிச்சு சொன்னாங்கன்னா ஒரு மனுஷனுடைய ரட்சிப்பு தடையாக போகிறது. எனவே நீங்கள் சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் கிறிஸ்துவனுடைய ஊழியத்தை செய்கின்றவர்களா இருங்க. உங்களுடைய ஊழியம் நீங்கள் வேலை செய்கின்ற இடத்துல அறிவிங்க. அதற்காக தான் இந்த கிறிஸ்துமஸ் சீசன் ஒரு மிகப்பெரிய ஒரு டூல். இந்த மாதிரி சமயத்துல நீங்கள் தாராளமாக நீங்கள் கிறிஸ்துவை அறிவிக்கலாம். உங்கள் வீடுகளுக்கு உங்களுடைய உற்றார் உறவினர்களே எத்தனையோ பேர் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறார்கள். அவர்களை உங்களுடைய இல்லத்திற்கு வர வைத்து அவர்களுக்கு ஒரு உணவோடு கூடிய ஒரு சுவிசேஷத்தை அறிவிங்க. உங்களுடைய நண்பர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க இயேசுவை அறியாம இருக்கிறாங்க, அவர்களுடைய இயேசுவை குறித்து அறிவிங்க. தேவ வசனத்தை குறித்து விளக்குங்க. அப்ப சமயம் கிடைக்கும் போதெல்லாம் நீங்கள் கிறிஸ்துவை குறித்து அறிவிக்கணும். அதுதான் உண்மையான கிறிஸ்துமஸ். ஏதோ ஒரு நாள் எல்லாம் ஆடணும் பாடணும், அடுத்த நாள் வேலைக்கு எந்திரிச்சு போயிட்டோங்கிற மாதிரி நம்ம கிறிஸ்துமஸ் வருஷம் கொண்டாடணும்னு சொன்னா அது வருட கொண்டாட்டமாக மாத்திரமே இருக்கும். ஊழியத்தில் வளர்ச்சி இருக்காது. கிறிஸ்துவனுடைய ரட்சிப்புள்ள ஜனங்களுடைய தொகை கம்மியா தான் இருக்கும். நம்முடைய வாழ்க்கையிலுமே அது அநேக விதமான உபத்திரவங்களை தான் கொண்டு வந்து விடும். எனவே கிறிஸ்துமஸ் என்பது சீசன் அல்ல, அது ஒரு ரீசன். கிறிஸ்து ஏன் பிறந்தார் என்பது ரீசன். அந்த ரீசன் உங்களுக்குள்ள இருக்குது. ஏன் அவர் வெளிப்பட்டார் என்கின்ற ரீசன் இருக்குது. யாருக்காக, எப்படிப்பட்ட மக்களுக்காக அவர் பிறந்திருக்கிறார் ரீசன் நீங்க தெரிந்துகிட்டீங்கன்னு சொன்னா கிறிஸ்துமஸை உண்மையாக வேதத்தை சார்ந்து நீங்கள் ஒவ்வொரு நாளும் நீங்கள் என்ன செய்யலாம், அதை அனுசரிக்கலாம், வெளிப்படுத்தலாம். எனவே இந்த ஆண்டை நாம் கிறிஸ்துமஸை வெறும் கொண்டாட்டமாக கொண்டாடாமல் கிறிஸ்துவனுடைய சுவிசேஷம் பிரபலமாகும்படி அநேகருக்கு பயனுள்ளதாக நாம் கிறிஸ்துமஸை அனுசரிப்போம். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக.